உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே வழி கல்வியா தான் இருக்குது. LOLC தங்கக்கடன் குவிக் டாப் அப், தங்கக்கடன் டிஜிட்டல் ஆகிறது. அதுக்காகத்தான் நாங்கள் பல்கலைக்கழகம் சென்றதே எங்கட மக்களோட நலனுக்காகத்தான். ஆனா இப்பத்தைய காலத்துல நாங்கள் என்னத்துக்காக பல்கலைக்கழகம் சென்றோமோ அது இப்ப அது பின்னோக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல தமிழ் மக்கள் எங்களை தமக்கென ஒரு நிலத்தை வேணுமென்ற போராடிய மக்கள் தமிழ் மக்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் அரசு இரண்டு, அதாவது வடக்கே கிழக்கையும் மக்களை ஒன்றாக இணைத்து நாங்கள் இளைஞர் என்ற வகையில நாங்கள் பயணிப்போம் என்று அவையில் வெளிப்படையாக கூறினாலும், ஆனா அதே ஒரு வலுகா வச்சுக்கொண்டு மேலால உள்ளால தமிழர் பகுதியிலே ஒவ்வொரு ஆக்கிரமிப்புகளையும் செஞ்சு கொண்டு தான் பாரணும். அந்த வகையில எங்கட யுத்தம் முடிவடைந்த பிறகு யுத்தத்துல ஈடுபட்ட எமக்காக பாடுபட்டவர்கள் அவையில் அரசுக்கு எதிராக செயற்பட்ட வீணம் என்று தான் அவையில் அரசு பண்ணி வச்சது. அது ஒரு கால அளவன் இருக்கணும். 1 வருஷமோ 2 வருஷம் 6 மாதம் 5 மாதம் இருக்கணும். ஆனா இப்போது கால வரையறை என்று அவர்கள் அந்த விஷயம் சென்று கொண்டு இருக்குது. இந்த விஷயத்தை நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர சார்பை கடுமையாக கண்டிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் பாடுபடுறது எங்களுக்காக, எங்களோட மக்களுக்காக. நாங்களும் இந்த நாட்டுக்குரிய ஆக்கள் தான். அதாவது நீங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ளணும். அதாவது நீங்கள் நாங்கள் அதால நீங்கள் எவ்வளவு விரைவாக இவ்வாறு நடக்கின்ற ஆக்கிரமிப்புகளை நீங்கள் நிறுத்திக் கொள்கின்றீர்களோ அந்த அளவு அந்த ஆக்கிரமிப்புகள் நிறுத்திய பிறகுதான் இந்த நாட்டை நீங்கள் ஒன்று சேர்க்க முடியும். இவ்வாறான செயற்பாடுகள் நீங்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சு கொண்டு போனா நீங்கள் நாட்டை ஒன்று சேர்க்கிறோம் என்று வெளிப்படையாக கூறினாலும், ஆனால் நாங்கள் வேற நீங்கள் வேற அந்த மாதிரி ஒரு இதான் நாட்டில் கட்டாயம் இருக்கும். இவையில் வெளிப்படையாக கலைக்கிற விஷயங்கள் வேற, உடனடிக்கிற விஷயங்கள் வேற. அதால இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் மேலே 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 செஞ்சு கொண்டு போக எங்கட இளைய சமுதாயம் மீண்டும் ஒரு தவறான ஒரு வழிக்கு தள்ளப்பட்டு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் போகலாம். அதில் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கடுமையாக கண்டித்து இந்த வரப்போற இந்த மாதிரி ஒரு விஷயங்களை மாணவ சமுதாயம் நாங்கள் பல இடங்கள்ல எதிர்த்து கூறியிருக்கிறோம். இதே மாதிரி தான் 4ஆம் தேதி இலங்கை சுதந்திர தினம் வரப்போகுது. அதை நாங்கள் தமிழ் சமூகமாக ஒன்றா சேர்ந்து அது ஒரு கரிநாள் என்ற ஒரு 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 கொள்கையில அதை எதிர்த்து எங்களோட மாணவ சமூகமும் மற்ற காணாமல் ஆக்கப்பட்ட சமூகமும் ஒன்றா இணைஞ்சு வடக்குல மட்டக்களப்பிலையும் வடக்குல கிளிநொச்சியிலையும் கிழக்குல மட்டக்களப்பிலையும் ஒரு பாரிய ஒரு ஆர்ப்பாட்டம் என்ற மேற்கொள்ளலாம். இங்க வந்திருக்கவங்க அனைவருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சார்பாக அவங்களுக்கு அழைப்பு வர்றோம். வார 4ஆம் தேதி கிளிநொச்சியில காலை 10 மணிக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரணும் என்று நாங்கள் கட்டாயம் கேட்டுக்கொள்றோம். மற்ற இந்த மாதிரி விஷயங்கள் இந்த எங்களை தமிழ் அரசியல் கைதிகள் போர்வையில நீங்கள் எல்லாம் இதுவரைக்கும் வச்சிருக்கின்றீர்களோ, காணாமல் ஆக்கப்பட்ட பேர்ல அரசாங்கத்தின் கையளிச்சு இதுவரைக்கும் நீங்கள் ஆறாரங்கள்ட்ட இல்லாம இருக்கணுமோ அதுக்கு ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் மிகவும் ஒரு குறுகிய காலத்துக்குள் வழங்க வேண்டும் என மாணவ சமுதாயம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.